ரோஜா, யோசிக்காம சாப்பிடு. வாங்க. ரொம்ப நன்றிம்மா. வரமா. வாங்க பாட்டி. ரோஜா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கம்மா? வா, நீயும் அவங்கள மாதிரிதான். அவங்க கூட தானே உக்காந்து சாப்பிட்ட. இந்த தட்சணைய நீயும் வாங்கிக்கிட்டாதான் இந்த பரிகாரம் முழுமையா பூர்த்தியான மாதிரி. வா, வந்து வாங்கிக்க. வா ரோஜா, வந்து வாங்கிக்க. அட வாங்குறல்ல. நில்லு. பாட்டி இந்தாங்க. அர்ஜுன்! பாட்டி, நீங்க 3 பேர் கூட்டிட்டு வந்து சோறு போட்டதோ அவங்களுக்கு பணம் கொடுத்ததோ தப்பு இல்ல. இல்லாதவங்களுக்கு செய்ய வேண்டியதுதான். ஆனா அது நீங்க செய்யறதுக்கு காரணம் என் பொண்டாட்டியை அவமானப்படுத்ததானே? அதான் பாட்டி தப்பு. உங்க உள்நோக்கம் சரியில்லை. ரோஜாவை அவமானப்படுத்துறதுக்கு அணு பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. நான் வந்ததுமே உங்களை உண்டிலன்னு பண்ணிருப்பேன். அப்படி பண்ணிருந்தா பாவம் அந்த 3 பேரை சாப்பிடாம எந்திரிச்சு போயிருப்பாங்க. அதனாலதான் என் கோவத்தை நான் அடக்கிக்கிட்டு என் பொண்டாட்டி படுற வேதனையை பார்த்துக்கிட்டு நான் சும்மா நின்னாங்க. மாமா, ரோஜாவும் ஆதரவு இல்லாதவ தானே, அதனாலதான் அவளை உட்கார வச்சோம். ஏய் அர்ஜுன்! பாட்டி, நான் ஆம்பளை. பொம்பளை அடிச்சு நான் என் வீரத்தை காட்ட மாட்டேன். இது என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இத பாரணும். இந்த உலகத்துல யாரும் அனாதையும் இல்ல, ஆதரவு இல்லாதவங்களும் இல்ல. அடுத்தவங்க வாழ்றத பார்த்து வயிறு எரியறாங்க பாரு. அவங்க தான் ஆதரவு இல்லாதவங்க, அனாதைங்க. ஏன்னா அப்படிப்பட்டவங்களை கடவுள் கைவிட்டுருவான். ஏன் ரோஜாவுக்கு இந்த உலகமே உறவ. இங்க வாழ்றவங்க எல்லாருமே ஏன் ரோஜாவுக்கு சொந்தக்காரங்க தான். பாட்டி, ரோஜாவை அவமானப்படுத்தவும் அவளை அழ வைக்கவும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ இல்லைன்னு நிரூபிக்கவும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வேண்டாம் பாட்டி. ரோஜா ஒரு அப்பாவி பொண்ணு, நல்ல மனசு இருக்கிறவ. உங்க மேல எல்லாம் உயிரியே வச்சிருக்கா பாட்டி. அவளுக்கு பாவம் எல்லாம் செய்யாதீங்க பாட்டி. அப்புறம் உங்க முடிவுதான் நல்லா இருக்காதா? அதுக்காக சொல்றேன் பாட்டி, இந்த அணு கூட சேர்ந்து பாவம் பண்ணாதீங்க. அந்த பாவம் உங்களை திரும்ப தாக்க ஆரம்பிச்சதுன்னா உங்களால தாங்கிக்க முடியாத. பாத்துக்கோங்க. ரோஜா, வா. உன் கண்ணுல இருந்து என்ன ரிலீஸ் பண்ணாதான் நான் சாப்பிட முடியும். இதுதான் எனக்கு முதல் கேண்டில் லைட் டின்னர் வருண். திட்டுதான் நிறைய வாங்கியிருக்கேனே தவிர என்னை இப்படிலாம் யாருமே ஸ்பெஷலா கவனிச்சதே இல்லை. தேங்க்ஸ் வருண். இது என்ன பிரமாதம்? உன்னை நான் எங்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா போறோம்? பாரிஸ்.
காதலின் தலைநகரம் பிரான்ஸ். அங்க உன்னை கூட்டிட்டு போய் அங்க ஈஃபில் டவர் கீழே நின்னு உன் கண்ணத்தை அப்படியே பிடிச்சு பிரெஞ்சு கிஸ் அடிப்பேன். ஐயோ அதெல்லாம் தப்பு. நீ என் லவ்வர், பொண்டாட்டியாக போறவ, ஒன்னும் தப்பு இல்ல. என்ன ஃபீல் பண்ண விடு. அப்படியே உன் கண்ணத்தை பிடிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் உங்ககிட்ட லவ் பண்றதா சொல்லலையே. அதனால மொத்தத்துக்கெல்லாம் நோ நோ. பூமி, இன்னுமா அவன் விளையாட்ட முடியல? நான் நல்ல மூட்ல இருக்கேன், அப்படியே என்ன ஃபீல் பண்ண விட. ஒன் சைடு லவ்வுக்கெல்லாம் அந்த பர்மிஷனே கிடையாது. பாவி பாவி, உன் மனசு நான் கல்லா? ஒருத்தன் லவ்ல உருகுறான், நீ மெல்ட் ஆகாம இருக்க. இரு இரு, எனக்கு ஒரு டைம் வரும். நீ உருகிட்டே என்கிட்ட வரும்போது நானும் இப்படித்தான் சீன் போடுவேன். சரி சாப்பிடுங்க, லேட் ஆகுதுல்ல. ஆமா, பெரிய சாப்பாடு, இது ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஷோ, நீ இப்படி சிரிச்சு சிரிச்சு என்ன மயக்கிற பாரு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் லவ்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன். நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டேட். என்னது டேட்டா? ஏன் ஏமா தாய, அதுக்கும் ஏதாச்சும் கட்டைய போட்டுறாத. முழுசா என்ன சொல்ல விடு. சொல்லவா? ஈஸியார ஒரு கார்னிவல் நடக்குது, அதுக்கு நாம 2 பேரும் போறோம். அப்படி ஒரு கோலாகலமான கூட்டத்தை நீ பார்த்திருக்கவே மாட்ட. ஐயோ, நாளைக்கு ஆபீஸ் இருக்கே, அப்புறம் எப்படி? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஷில்பாவை மஸ்கா அடிக்க எனக்கு தெரியுமே. 4 பிட்ட அப்படி தூக்கி போட்டேன்னா ஷில்பா எனக்காக எதையும் செய்வாங்க. உனக்கு ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்கு, பெர்மிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். நான் கிளைண்ட் மீட்டிங்கை முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். புரியுதா? ஏய், என்ன? நீங்க இந்த கார்னிவல் கூட்டிட்டு போலனாலும் பரவாயில்ல, ஷில்பா மேடம் கிட்ட வழியறத முதல்ல நிறுத்துங்க. ஓ, எப்ப பார்த்தாலும் ஷில்பா உன் Dress சூப்பர், உன் ஸ்டைல் சூப்பர், ஆபீஸ்ல எப்ப அவங்கள பார்த்தாலும் அது இதுன்னு வழிஞ்சுகிட்டே இருக்கிறது. அதுக்கு மேடம் ஏன் பொறாமப்படுறீங்க? அதான் நீங்க லவ் சொல்லலையே. லவ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, மத்த பொண்ணுங்க கிட்ட கொஞ்சம் அளவோட பேசுங்க. அப்ப நீ லவ் யூ சொல்லு. சரி சாப்பிடுங்க. அம்மா, இந்த கலச குடத்துல திருநின்றவூர் தெப்ப குளத்துல இருந்து எடுத்துட்டு வந்த தீர்த்தம் இருக்கு. இத ஹோமகுண்டம் முன்னால வச்சிருங்க. இது வரைக்கும் நம்ம வீட்ல கணபதி ஹோமம் மட்டும்தான் பண்ணிருக்கோம், லக்ஷ்மி பூஜை பண்ணதில்ல. நீதான் புத்திசாலித்தனமா யோசிச்சு லக்ஷ்மி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. எல்லா அப்பாவுக்கு அவர் ஆசைப்பட்ட ப்ராஜெக்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான்மா. நீ இவ்ளோ தூரம் ஸ்ட்ரெயின் எடுத்து எல்லாத்தையும் செய்யற, நிச்சயமா உன்னோட அப்பாவுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கும் நம்பிக்கை இருக்குமா. ஏன்னா இந்த பூஜையை பண்ண போறது ஒரு பெரிய குருக்கள், அவர் லக்ஷ்மி பூஜையில ஸ்பெஷலிஸ்ட். அதான் அவரை வர வச்சு இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் விசாரிச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கியே. எல்லா அப்பாக்காக தான் பாட்டி. ஆ, பிரீத்தி, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாஸ்திரிகள் வந்துருவாரு. கிச்சன்ல ஹோம சாமான்கள்லாம் வச்சிருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. சரிக்கா. பாட்டி, லக்ஷ்மி பூஜையில சாஸ்திரத்துக்கு நகையெல்லாம் வைக்கணும்னு சாஸ்திரிகள் சொன்னாரு. ஆஹா. நீங்க நம்ம வீட்ல இருக்கிற நகையெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, நீங்க தேங்காய் தட்டு எடுத்துட்டு வாங்க. சரி, நான் எடுத்துட்டு வரேன். எங்க
லக்ஷ்மி பூஜைக்கு எல்லாருக்கும் வேலை கொடுக்கறீங்க, எனக்கு எந்த வேலையும் கொடுக்காம சும்மா வச்சிருக்கீங்களே. உங்கள மாதிரி டெக்னாலஜிஸ்ட் கிட்ட வேலை வாங்கினா அது லக்ஷ்மிக்கே பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுங்க. தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? ஏங்க என்ன மட்டும் எப்பவும் ஒதுக்கி வைக்கிறீங்க? என்னையும் உங்க கூட சேர்த்துக்கோங்களேன். எதுக்கு? எங்க அப்பா கிட்ட திட்டு வாங்குறதுக்கா? ஒண்ணும் வேண்டாம், நடக்கிற பூஜைய வேடிக்கை மட்டும் பாருங்க. சரி. இந்தாக்கா. யமுனா, இந்த சரி. எல்லாருக்கும் நமஸ்காரம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கீங்களா? எல்லாம் ரெடியா ரெடியா இருக்கு. யார் லட்சுமி பூஜை பண்ணணுமோ அவங்கள கூட்டிட்டு வந்து மணப்பலகையில உட்கார வைங்க. சரி. பிரீத்தி, அப்பாவை கூட்டிட்டு வா. சரிக்கா. உட்காருங்க சாமி. அம்மா மேல உட்காருங்க. அம்மா, அப்பா வராரு, நான் உள்ள இருக்கேன். அப்பா இன்னும் ரெடி ஆகலையா? லக்ஷ்மி பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. சாஸ்திரிகளும் வந்தாச்சு. நீங்க வந்தீங்கன்னா பூஜை ஆரம்பிச்சிடலாம். பரவாயில்லம்மா, நான் ஆசைப்பட்ட ப்ராஜெக்ட் கிடைக்கணும்னு நீ லட்சுமி பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வா. அத்தை, இந்த பூஜைக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணது மீராதான். ஆனா அவ அப்பா வந்ததும் அவ மறைஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்பாவை பார்த்ததும் மீரா ஓடி ஒளிர கஷ்டம் அவளுக்கு எப்போதான் தீரப்போகுதுன்னு தெரியல. மீராவே ஒரு மகாலட்சுமி தான். அது அவன் என்னைக்குதான் புரிஞ்சுப்பானோ அன்னைக்குதான் எல்லா பிரச்சனையும் சரியா போகும். வணக்கம் சாமி. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? தடம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். பூமிக்காவை டீஸ் பண்ணலாமா? அட்டடடடடடா, என்ன அழகு! சும்மா சொல்லக்கூடாது. ஷில்பாக்கு இந்த Dress செம. அவங்க ஸ்டைலே தனி. அவங்க வேற என்னோட அவுட்டிங் போகணும்னு சொன்னாங்க. அன்னைக்கும் இதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். எந்த ட்ரெஸ் போட்டாலும் இவ்வளவு அழகா இருக்காங்களே. அதுல ஒண்ணும் இல்ல, மனசுல இவ்வளவு ஆசை இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்லாம்? அவங்களே கட்டி பிடிங்க. அது எப்படி? என் மனசை நீ எருகி பிடிச்சிருக்கும் போது என் கை எப்படி வேற ஒரு பொண்ணு மேல போடும்? அத நான் நம்பணுமா? நம்பல. கேக்குதா? என்னென்ன துடிக்குது? பூமிக்கான்னு தானே துடிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பூமி, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியும். நம்ம ரெண்டு பேர் மனசுல என்ன இருக்குன்னு அப்ப எதுக்கு என்ன கெஞ்ச விடுற? அப்போ கெஞ்சாதீங்க, விடுங்க. அப்போ அந்த 3 வார்த்தை நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லனா நான் இங்கேயே இப்பவே நான் தர்ணா பண்ண போறேன். பூமிகா, ஐ லவ் யூ. பூமிகா, கத்தாதீங்க. சரி, நான் சொல்றேன்.
சொல்லு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேம் சொல்றேன், அதுல வின் பண்ணா சொல்றேன். மறுபடியும் கேமா? டேய் மன்மதா, நீ என்ன தூங்கிட்டு இருக்கியா? இவ ஏன் என்னை இப்படி சோதிக்கிற? ஒரு ரொமான்டிக்கான ஆளு இப்படி சின்ன பசங்க விளையாட வைக்கிறாள, நீ இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டியா? சரி, என்ன கேம்னு பாப்போம். என்ன, நான் உனக்காக சல்வார் போட்டு போனான்னு டெஸ்ட் பண்ண போறியா? அதெல்லாம் இல்ல, நாம நம்மளோட ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு நான் போட்டுக்க நான் ஒரு Dress செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எந்த Dress நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த 3 வார்த்தையை நான் சொல்லிடுறேன். நிஜமாவா? நான் சரியா சொல்லிட்டா ஐ லவ் யூ சொல்லிடுவல்ல? பேச்சு மாற மாட்டியே? இந்த பூமிகா சொன்னதான். கண்டுபிடிங்க. செலக்ட் பண்ணிருக்கிற இந்த ரெட் கலர் Dress வருண் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டாருன்னா எங்க காதல் கைகூடும். கடவுளே, வருண் கரெக்டா செலக்ட் பண்ணணும். எந்த Dress செலக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. நான் கரெக்டா எடுத்துட்டா ஐ லவ் யூ சொல்லிடுவா. கடவுளே, ஹெல்ப் பண்ணுப்பா. கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கனா? இல்ல. இல்லையா? ஆமா, நான் செலக்ட் பண்ண Dress இது இல்ல. பூமி, ஐ லவ் யூ சொல்லணுங்கிறதுக்காக பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்லணும்? நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்ப எந்த கலர் Dress நீ செலக்ட் பண்ணனு டக்குனு சொல்லு பாப்போம். அது பாரு பாரு, உன்னால சொல்ல முடியல. சீட்டர் யார சீட் பண்ற? நான் ஒண்ணு சீட்லாம் பண்ணலையே. இதோ நான் இந்த Dress தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதான், அது நீ சும்மா வீட்ல கூட போட மாட்ட. யாருகிட்ட கதை விடுற? இது பாருங்க, உங்களால கரெக்டா கெஸ் பண்ண முடியலனா சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. அப்போ நீ இந்த ரெட் Dress செலக்ட் பண்ணலையா? இல்ல. போங்க, நீ இதத்தான் செலக்ட் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் முட்டைக்கண்ணு முடிச்சத நான் பார்த்தேன். ஆமா, பார்த்தாங்க. முதல்ல எடுத்து காலி பண்ணு. போங்க. பூமி, லட்சுமியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தானிய லட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாவீரலட்சுமியே போற்றி, ஓம் ஆதிலட்சுமியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் கஜலட்சுமியே போற்றி, ஓம் விஜயலட்சுமியே போற்றி, ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் தானிய லட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாவீரலட்சுமியே போற்றி, ஓம் ஆதிலட்சுமியே போற்றி, ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாவீரலட்சுமியே போற்றி. நவதானியத்தை காணுமேமா, யாராவது எடுத்துட்டு வாங்க. பிரீத்தி, பிரீத்தி போய் எடுத்துடாமா?
தேன்மழை இவள் தீச்சுவை இவள் பெண்மடலையின் பூமலரவள் கண்ணெதிரிலே மின் திரண்டவள் என் மனதிலே கால் பதித்தவள் என்னோடு வாசம் தந்து மாலை என்றும் தேகம் எரிகிறாளே கண்ணோடு காதல் தந்து எந்த நெஞ்சில் ஏக்கம் வருகிறாளே பெண் என்றால் சாதல் என்று கண்ணக்குழியில் பொய்கள் மலர்கிறாளே. அப்போ நீயும் இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணிருக்க. ஒத்துக்கிட்டா ஐ லவ் யூ சொல்லணுமே மறைச்சிட்ட. அப்படிலாம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்ட? உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். ஓ, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ இந்த ட்ரெஸ் போட்டிருக்கும் போதே தெரியுது. ஓ மனசுல நான் இருக்கேன்னு தானே அர்த்தம். ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா வாங்க. உனக்கு ஒண்ணும் ஆகல? உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. பிரித்திமா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? பிரீத்தியை தொடாத. நல்லா நடந்த பூஜையை எப்படி குறுக்க வந்து கெடுத்தா பாத்தீங்களா? பிரீத்தி எனக்காக பூஜை ஏற்பாடு பண்ண பொறுக்க முடியாம பிரீத்தியை நெருப்புல தள்ளி விட பார்த்தா பாத்தீங்களா? ஏற்கனவே பிரீத்தியை கையை இருக்க வச்சு சாவடிக்க பார்த்தா. இப்போ பிரீத்தி நெருப்புல தள்ளி கொல்ல பார்க்கிறோம். இவ பிரீத்தி மேல கண்ணு வச்சிட்டா. கௌசல்ய உயிர் எடுத்த மாதிரி பிரீத்தி உயிரை எடுக்கணும் முடிவு பண்ணிட்டா. அன்னைக்கே நான் உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பேன். அந்த வாசுகி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவ இருக்கிற தைரியத்துல என்னால ஆட்டம் ஆடல. நீ பொங்கல் படையில பொங்கல் வச்சு என்னைக்கு ஊட்டி விடுறியா? அன்னைக்கே நான் சுத்து போயிருக்கணும். என் பொண்ணுக்காக தான் இது வரைக்கும் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளவெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இனி ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டில் இருக்க கூடாது. போடி. போடி வெளியில. போடி. இனி இந்த வீட்டு பக்கம் வந்துடாத. எல்லாரும் வாய மூடுங்க. இல்ல நான் நடக்கிறத வேற. சாய் நீ பேசாத. அப்பா ப்ளீஸ் போடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே அப்பா நானே கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே விருத்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே.
வேண்டாம். அம்மா எல்லாரும் உள்ள போங்க. ரோஜா இவளும் ஆதரவு இல்லாதவ தானே? அவங்களோட போய் உட்காந்து சாப்பிடு. கௌசல்யா உயிர் எடுத்த மாதிரி பிரீத்தி உயிர் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்.